வீர தீர சூரன் படத்தோட டைரக்டர் அருண்குமார் இந்த படம் எப்படி உருவாச்சு, இந்த படத்துக்குள்ள சியான் விக்ரம் எப்படி வந்தாரு அப்படிங்கறத ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அருண்குமாரோட பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கதை இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சியான் விக்ரம் கேக்குறாரு. அதுக்கு அருண்குமார் சிந்துபாத்தோட கதையை சொல்ல, விக்ரம்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல, சோ வேற கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அருண்குமார் பாத்தீங்கன்னா சிந்து சித்தா இந்த 2 படத்தையும் அதுக்கப்புறமா முடிச்சாரு. சித்தா ரிலீஸ் ஆகி 2 நாளுக்கு அப்புறமா சியான் விக்ரம் கால் பண்றாரு. ஒரு கதை இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. 20 நிமிஷத்துக்கு ஒரு கதை இருக்குது, அதை உங்களுக்குன்னு எழுதல, ஒரு கதையா யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அருண்குமார் சொல்ல, சியான் விக்ரமோ இந்த 20 நிமிஷ கதையை கேட்டுட்டு ஃபுல்லா டெவலப் பண்ணுங்க, பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சியான் விக்ரம் சித்தா படத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு அருண்குமாருக்கு போன் பண்ணி 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. சித்தா படத்தை பாராட்டிட்டு அந்த 20 நிமிஷம் ஸ்கிரிப்டை கண்டிப்பா நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இப்படிதான் வீர தீர சூரன் படம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சியான் விக்ரம் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெரிய ஹீரோ என்னோட முந்தைய படங்கள் வச்சு கமிட் ஆகும்போது எனக்கு நிறைய பொறுப்புகள் வருது, திரும்ப திரும்ப உங்களோட கதையாவே எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. 10 கோடி படத்துக்கும் 100 கோடி படத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது, ஏதாவது ஒன்னு எக்ஸ்ட்ரா பண்ணா கூட இது நம்மளோட ஜோன்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதாவது ஹீரோக்குண்டு ஸ்பெஷலா எதுவுமே ஸ்கிரிப்ட்ல பண்ணாண்டா உங்களோட கதையே ஸ்கிரிப்ட்ல எழுதுங்க அப்படிங்கறத தான் சொல்லுவாரு. ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லும் போது ஓகே சார்னு கேட்டுக்கிடுவாரு. அவ்வளோ பெரிய ஆக்டரு, பெர்ஃபார்மன்ஸ்னாலே அவர் தான் அப்படின்னு பேர் வாங்கினவரு. நான் எத்தனை தடவை ஒன் மோர் கேட்டாலும் திரும்ப பண்ணுவாரு. ஆர் யூ ஓகே சார் அப்படின்னு கேட்டா கூட அதானப்பா என்னோட ஜாப் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும், அந்த ஸ்கிரிப்ட்ல நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேலைன்னு சொல்லுவாரு. இதுவரைக்கும் நாங்க இருந்ததுலேயே வீர தீர சூரன் படத்தோட செட்டு தான் பெஸ்ட் அப்படின்னு அருண்குமார் சொல்றாரு. இந்த படத்துல இது வரைக்கும் அவருக்கு க்ளோஸ் அப் ஷாட்லாம் வச்சது கிடையாது. இருந்தாலும் நீ எங்க வேணாலும் கேமரா வச்சுக்க, முதுகனாலும் காட்டிக்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லி அந்த இன்டர்வியூல அருண்குமார் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு.